ஸோ இந்த வாரம் கடக ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எப்பவுமே இவங்க உயர்வான எண்ணங்களை மட்டும்தான் வச்சுக்கணும். ஸோ மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாழ்வான எண்ணங்களை வந்து வச்சுக்க கூடாது. நெகட்டிவான எண்ணங்கள் கூட எப்பவுமே உங்களுடைய எண்ணங்கள் உயர்வா இருக்கணும். அது எந்த விதமான சக்ஸஸ் அவங்க அடைஞ்சாலுமே வாழ்க்கையில அப்பவும் அவங்க உயர்வான எண்ணங்களை தான் வந்து வச்சுக்கணும். ஸோ ஈவன் ஒரு மவுண்டெயின் மாதிரி அது உயர உயர போயிட்டே இருக்கும். இவங்களோட வளர்ச்சி ஏறும் போது அவங்களோட எண்ணங்களும் அது வந்து வளர்ச்சி ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா முருகர் அவங்களுக்கு வரக்கூடிய எந்த எதிர்ப்புகள் பிரச்சனையா இருந்தாலும் முருகர் நின்று பார்த்துப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு. ஸோ எப்பவுமே அது எஸ்பெஷலி இந்த வாரம் அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவிட்டியை நோக்கி உயர்வா இருக்கணுமே தவிர ஒரு பிரச்சனையோ ஒருத்தவங்களை ஏதாவது பண்ணலாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு தாழ்வான எண்ணங்களுக்கு போகவே கூடாது அப்படின்றதுதான் முருகர் தரக்கூடிய மெசேஜா. ஓகே. ஸோ கடகம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க.